நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுதானே. இப்ப சொல்லுவாங்க வார்த்தைகள் வந்து என்ன வேணாலும் ஒரு அர்த்தம் உருவாக்குற மாதிரி பேசலாம். செயல் வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிய வரும். ஒருத்தருடைய செயலால அவங்க உண்மையான மனசு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப அதுலயே ஒரு நேர்மையா இருக்கும். துரைமுருகன் அவர்களுடைய உள் மனசுல இருக்கிற விஷயம் ரொம்ப வெளிப்படையாவே அவர் செஞ்சு காட்டிருக்காரு அப்படிங்கறத சொல்லணும். அதுவும் திமுகவுடைய அவ்வளவு மூத்த ஒரு தலைவராக இருக்கிறதுனால இது கண்டிப்பா திமுகவுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். முந்தா நேத்துக்கு வந்தவராக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட பார்வைன்னு நம்ம நினைக்கலாம். பட் காலகாலமாக கட்சியில இருந்ததுனால கட்சியினுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனைத்து ஜாதியினருக்கும் பாத்தீங்கன்னா தேர்தலில் வேட்பு டிக்கெட் கொடுத்திருக்காரு எடப்பாடியார். மீனவர்களுக்கு மட்டும் திமுக புறக்கணிச்சிருக்காங்க. அது திரும்ப நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கே பதில் அவங்களுடைய செயல்களே இருக்கு. அதிமுக வந்து அனைத்து தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி, என்னைக்குமே அப்படியே இருந்திருக்கு. அந்த நோக்கத்துல புரட்சி தலைவர் அது உருவாக்கி இருக்காரு. அம்மா வந்து அது அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் இப்போ அதே பாதையில செயல்பட்டு இருக்காரு. அந்த 8000 ரூபாய் வந்து திமுக வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. என்ன திமுக வந்து 8000 ரூபாய் வந்து கூப்பன் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஏங்க இப்போ இது வந்து அவருடைய சில திட்டங்கள் நீங்க பாக்குறீங்கன்னா அது ஒரு சிலது வந்து லாட்டரி அடிப்படையில கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ பெண்களுக்கான உரிமை தொகை பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது. அதே வீதியில இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு வரும், அடுத்த வீட்டுக்கு வராது. அது என்ன லாட்டரி சீட்டா எடுக்கிறாரு? அவங்க பாட்டுக்கு உட்காந்து இவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு அன்னைக்கு வேண்டாம், இவங்களுக்கு 2000 கொடுத்தா அவங்களுக்கு 1000 நீக்கலாம். இந்த மாதிரி இது வந்து மக்களுக்கான ஒரு திட்டம் இல்லைங்க. மக்கள் நலன் காக்கக்கூடிய திட்டம் இல்லை. இது மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சி இல்லவே இல்லை. டெபாசிட் துறையோட இடத்துல வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிறார், எடப்பாடி கொடுத்திருக்காரு. என்னங்க சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி வந்து சொல்லியிருக்கிறாப்ல, கூட்டணி கட்சிகள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குறைவா இருக்கோ அதிமுக கூட்டணி வந்து பாஜக ஒண்ணு இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த குறையும் கிடைக்கல. ஏதோ ஒண்ணு அது கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லியா இல்லை, கேட்கறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இல்லை, அது அதுல அர்த்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர் தலைமை தாங்கும் தலைவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு தொகுதி இன்னொரு கட்சி கொடுக்குறாங்கன்னா அந்த வாங்கும் கட்சியினுடைய ஒரு இதுவும் தரம் வந்து நீங்க வந்து படைக்கிறீங்க இல்லையா? இதுல வந்து எல்லா கட்சிக்கும் சமமான ஒரு மரியாதை வந்து அண்ணன் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. நியாயமான தொகுதி பங்கீடு வந்து நடந்திருக்கு. எல்லாருடைய ஒரு ஒற்றுமையும் எல்லாருடைய புரிதலும் எல்லாருடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து வேறவே பேச்சை கிடைக்காதனால இந்த மாதிரி ரொம்ப சில்லியான வார்த்தைகள் சொல்றாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்குங்க. வெற்றி வாய்ப்புக்கான அத்தனை அறிகுறிகளை வந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது. முதல்ல வந்து மக்களுக்கு திமுகனுடைய இந்த 5 ஆண்டு காலத்துல நடந்த அநியாயங்கள் அநீதிகள் வந்து வெளிப்படையாவே அவங்களே சொல்றாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க. ஏன்னா அனுபவிச்சு வேதனைப்பட்டிருக்காங்க. 5 வருஷம் அப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு அவங்களுடைய நம்பிக்கையே அவங்க கிட்ட ஒப்படைச்சு 5 வருஷம் அப்படி வந்து சோதிச்சு மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து துன்படுத்தி இருக்கிற ஒரு ஆட்சிய மறுபடியும் கண்டிப்பாக அவங்க வந்து மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வரணும், அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் வரணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி எப்பவுமே மக்களுக்கான ஆட்சியா இருந்திருக்கு. அதே ஆட்சி தொடர்ந்து 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப வெற்றிகரமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு மெகா புயலும் அதுக்கப்புறம் கொரோனா காலம் இது எல்லாமே வந்து அவர் அப்போதான் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டார் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. உண்மை, அதை 100க்கு 100% உண்மை செஞ்சு காமிச்சிருக்காரு. இது அம்மாவுடைய ஆட்சிக்கு எப்பவுமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? எதுக்குங்க ஒப்பிட்டு பார்க்கணும்? அதெல்லாம் அவ்வளவு டைம் பாஸ்க்கான நேரம் என்கிட்ட இல்ல. ஆர்கே நகருக்கு வந்து தேர்தல் பரப்புரைக்கு வந்தீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா போவீங்க. எப்படி இருக்கு என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு? இங்கே நீங்க பாத்திருந்தீங்கன்னா அத்தனை கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் மட்டும் இல்ல, அத்தனை நிர்வாகிகளும் வந்திருக்காங்க, தொண்டர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒன்னாக செயல்பட்டு
ரொம்ப ஒற்றுமையோட செயல்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறது. விஜய் செல்லும் இடங்கள்லாம் வந்து ஒரு விபத்தாவே ஏற்பட்டிருக்கு. அது ஒரு தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. மேற்கொண்டு இதே நிலை நீடித்தா எப்படி விபத்துங்கிறது அந்த வார்த்தையிலேயே இருக்குங்க. விபத்துங்கிறது எப்பவுமே தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி இருக்கும். ஆனா அது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு சில ஏற்பாடுகள் செஞ்சு நம்ம செயல்பட்டா ஒரு விபத்தை நடக்காம தடுக்கிறதுக்கு அத்தனை இதுவும் பாதுகாப்பும் நம்ம எடுக்க முடியும். அததான் இப்போ வந்து சாலைகள்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது இல்ல படி ஏறி இறங்கும் போது எல்லாமே விபத்து நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். பாதுகாப்பான சில ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் தான், அவரும் பார்க்கவே இதே மாதிரி குட்டு குடிச்சு இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படலையே. இவர் வர இடம் ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் இழப்புகள் ஏற்படுது. அதுக்கான பதில் என்னன்னு அவங்களே முதல்ல ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். ஏன்னா எதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வெளியில இருந்து நின்று பாக்குறோம். விஜய் வந்து அதிமுக வந்து ஒரு பொருட்டே இல்லை, திமுகவும் வந்து ஒரு பிரதான எதிரியா இருக்கு. அதிமுக எங்களுக்கு வந்து எப்படி பாக்குறீங்க கட்சியோட? அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து மெகா ஸ்டார், ரொம்ப பெரிய ஹியூஜ் சக்சஸ் பார்த்துருக்கிற ஒரு ஸ்டார் அவரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு இருக்கிற ரசிகர்களுடைய அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அரசியலுக்கு வந்து புதுசா வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மார்க் ஒன்று நம்மளுடைய அடையாளம் வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னா இருக்கிற மாபெரும் அந்த ஒரு ரெண்டு சில நிறுவனங்கள ஒரு இயக்கமோ கட்சியோ எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம தாக்கினாதான் நமக்கு ஒரு ஒரு பேசும் பொருளாக நம்ம இருக்க முடியும். அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அது இப்போ உண்மையிலே களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசினா யாரும் அதை பத்தி நீங்க கண்டுக்க போறது இல்லை, அதை நீங்க கேட்க போறது இல்லை, நீங்க எழுதவும் போறது இல்லை. ஆல்ரெடி ஒரு இமயமலை மாதிரி நிக்கிற ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு கட்சியை வந்து யாராவது தாக்கி பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதனால நீங்க திரும்பி கேட்பீங்க. ஓ இந்த கட்சியை சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்னு திரும்ப நீங்க கேட்பீங்க. அவ்வளவுதான்.